அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய வேண்டுதல், கனவு, பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற வேண்டுனா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு கோவில் எதுனா, தீராத நோயை தீர்க்கக்கூடிய சிறப்பான ஒரு தலங்க. இந்த தலத்திற்கு சென்று அமைந்திருக்கக்கூடிய அக்னி குளத்தில் நீராடினாலே விரைவில் எப்படிப்பட்ட நாள்பட்ட நோயாக இருந்தாலும் விரைவில் குணமாகும்னு சொல்கிறாங்க. மேலும் இங்கு அருள் பாலிக்கக்கூடிய மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய சக்தி என்ன, இங்கு அங்காளம்மன் அவதரித்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அங்காளம்மனின் கருவறையில நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுங்க. இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க. அமாவாசை அன்று லட்சக்கணக்கான பக்தர்களும், ஆடி மாதம் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் லட்சக்கணக்கிலும் இங்கு பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்கிறாங்க. மேலும் இந்த ஒரு அம்மன் பார்த்தீங்கன்னா கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகன்னு 4 யுகங்களுக்கு முன்பு மணியுகம் ஒன்று இருந்துச்சான். அந்த யுகத்தில் சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் தலா 5 தலைகள் இருந்ததாக தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தனக்கும் 5 தலைகள் இருப்பதாகவும் சிவபெருமானுக்கு சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சு. இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைத்திருக்காங்க. அதன்படி பிரம்மா வரும்போது நாதா என்று அழைக்கிறாங்க. அதற்கு பிரம்மனும் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யார் என்று தெரியவில்லையான்னு சிரிக்க, பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துட வேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி சிவபெருமானும் பிரம்மனின் அழைத்து கண்டித்தாராம். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. முடிவில் சிவபெருமான் கோபத்தோடு பிரம்மனுடைய 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டாரே. வலியால துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து, கிள்ளிய தலை உன் கையிலே ஒட்டி கொள்ளட்டும்னு சொல்ல, உனக்கு வழங்கும் உணவே அந்த தலையை சாப்பிட்டுடும், நீ பித்தனாக அலைய காடவாய்னு சாபமிட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மதேவர் சபித்திருக்காரு. தன் கணவரின் இந்த நிலைமைக்கு காரணமான பார்வதியை பார்த்து, சரஸ்வதி தேவியோ, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரகை தலைகையில் சூடி கந்தல் ஆடையை அணிந்து கொண்டு பார்த்தீங்கன்னா உன்னுடைய அழகை இழந்து கந்தல் ஆடையோடு நீ திரிவாய்னு சரஸ்வதியும் சாபமிட்டு விடுறாங்க. இதனால் பிரம்மன், சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரியிறாங்க. பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறாங்க. அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடையுது. பின்பு அங்கிருந்து தாங்க கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வராங்க. இரவு ஆகிடவே தாயலூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கி விடுறாங்க. பின்னர் குளித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுத்தாங்களாம். குளிக்கும் போது முன்பு தனது ஆரத்தை கலைச்சி வைத்தாங்க. அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கிச்சு. அவருக்கு ஆசை வழங்கிய பார்வதியுமே இதே இடத்துல நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் விளங்கி மக்களுக்கு நீங்கி அருள்பாலிக்க வேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. மேல்மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினம்னு தல புராணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. மலையரசன் பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி வீற்றிருந்தான். அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. திடீர்னு உருவான புற்றுக்கு அந்த மீனவர்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட தொடங்கினாங்க. இந்த விஷயம் மன்னனின் காதுக்கு எட்டியிருக்கு. அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு சொல்ல மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் பார்த்தீங்கன்னா கேட்காம புற்றை எடுக்க கடப்பாறையை கொண்டு மூங்கி எடுத்ததும் பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவங்களை மறைய செய்து விடுது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மலையரசன் தன் தவறை மன்னிக்கும்படி அந்த பூற்றின் கீழ் மண்டியிட்டு வணங்கினாரு.
அதிலிருந்து பூதகணங்கள் பார்த்தீங்கன்னா பூங்காவனத்தம்மனாக பார்வதி தோன்றி ஈசனின் சாபத்தை போக்கவே தான் இங்கு வந்து தங்கி இருக்கிறேன். என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன்னு சொல்லிட்டு மன்னனுக்கு ஆசையை வழங்கி மறைந்திருக்காங்க. அன்றிலிருந்தே இந்த கோவிலுக்கு மீனவ பரம்பரை மட்டுமே கோவில பூஜை செய்கிறாங்க. பார்வதி மலையரசன் பட்டினத்துல புற்றாக இருக்கிறார். தங்கள் அங்கு சென்றா பாவ விமோச்சனம் கிடைக்குன்னு சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு சொல்ல அதன்படி பல இடங்கள்ல அலைந்து திரிந்த சிவபெருமானும் இறுதியில மேல்மலையனூருக்கு வருகிறாங்க. சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டுல தங்க வச்சுட்டு பின்பு நவதானியங்களில் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கோங்கல்ல. முதல் கவளத்தை சிவபெருமான் கையில் இருக்கக்கூடிய திருவோட்டில போடு, அதை பிரம்மனின் தலை சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது உருண்டையை போடு, அதை அந்த தலை சாப்பிடும். 3வது உருண்டையை போடுவது போல பாவனை செய்து கீழே இறைத்து விடு. உணவின் சுவையில மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை அதன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிட தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால அந்த தலையை மிதித்து விடு. மகாவிஷ்ணு ஆலோசனை சொன்னாரே, அதன்படியே பார்வதி செய்ய சம்மதித்திருக்காங்க. பார்வதி தங்கி இருக்கும் இடத்துக்கு வந்த சிவபெருமான் தாயே பிச்சந்தேகி என்று கேட்கிறாங்க. வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதியுமே தன் மகனான விநாயகரை அழைச்சி, உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளும்படி உட்கார்ந்தா தூக்கி விடுவாய், ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொண்டாங்க. அதன்படி விநாயகரும் காவல் புரிந்திருக்காங்க. உள்ளே சென்ற பார்வதியும் மகாவிஷ்ணு சொல்படி 3 கவளங்களை தயார் செய்து வச்சுட்டு சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறு காலையில் வந்து பார்ப்பதாகவும் சொல்லிவிட, சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொண்டு படுத்து உறங்கினார். மறுநாள் காலையில் பார்வதி 3 கவாலங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வராங்க. அங்கு மகாவிஷ்ணு சொல்படி முதல் உருண்டை போடுறாங்க. அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டுடுது. 2வது உருண்டையை போடும்போது அது அந்த தலை சாப்பிடுது. 3வது உருண்டையை போடுவது போல பாவனை செய்தே கீழே இறைத்தி விடுறாங்க. உணவின் சுவையில மயங்கிய பிரம்மனுடைய தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கிச்சு. உடனடியாக பார்வதி அங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறாங்க. இதனாலதான் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியதே. உடனே அவர் ஆனந்த தாண்டவம் புரிந்து சிதம்பரம் சென்று ஸ்படிகலிங்கமாக மாறி விடுறாரு. சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் புரிந்தா சிவபெருமானுக்கு தண்டேஸ்வரன்னு ஆங்கார உருவம் கொண்டதால பார்வதிக்கு அங்காளம்மன்னு ஆனந்தாயின்னு பெயர் உண்டுங்க. அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் முயன்றாங்க, ஆனா முடியல. முடிவில் மகாவிஷ்ணுவிடம் ஆலோசனை கேட்டபோது மகாவிஷ்ணு தான் தேவர்களிடம் அழகான தேரை உருவாக்குங்க, அதன் மேல் பீடத்தின் நான் கலசமாக மாறி விடுறேன், அதில் அம்மனை அமர்ந்து கோபம் தனியும்னு சொல்ல, அதன்படி 4 வேதங்களும் சக்கரங்களாகவும் தேவர்களும் ஒரு சில தேரின் காரலகளாகவும் ஆகாய தேர் சீர் சிலைகளாகவும் மகாவிஷ்ணு தேரின் மீது உச்சில கலசமாக மாறி அழகான தேர் பூங்காவனத்தை எதிரே நின்றது. இதை பார்த்த அங்காளம்மன் அதன் மீது ஏறி அமர்ந்தா. மற்ற தேவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து பூங்காவனத்தை சுற்றி வந்தாங்க. அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்ததே. தேவர்கள் பார்த்தீங்கன்னா அம்மன் மீது பூமாறி பொழிந்தாங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா பில்லி சூனியம் நோய்களை தீர்க்கக்கூடிய பரிகார தலமாக விளங்கி வருது. இறைவனை காக்க இறைவி அவதாரம் எடுத்த இடம்தாங்க இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த தலமாக இருக்கு. இந்த இடம்தான் சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிய தலங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் நடத்தக்கூடிய மயான கொள்ளையும் அமாவாசை வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க. மூலவர் புற்று வடிவில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அமாவாசை என்று இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுறாங்க. மாசி மாதம் நடைபெறக்கூடிய மயான கொள்ளையும் ஊஞ்சல் உற்சவம் இங்கு ரொம்பவே பிரபலங்க. வெள்ளிக்கிழமை நாளில் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை அணிவித்து வழிபட்டிங்கன்னா நினைத்த காரியம் நிறைவேறும், திருமண தடை நீங்கும். அதே போல சிவபெருமானின் கோபத்தால பிரம்மதேவனின் ஒரு தலையை கொய்த காரணத்தால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்காக இந்த இடத்துல சிவன் வந்து தங்கியதாகவும் அங்கு தேவி புற்று வடிவில் இந்த தோஷத்தை நீக்குவதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் இங்கு தேவி மயான கொள்ளை மூலம் சிவனின் தோஷத்தை நிவர்த்தி செய்ததாக
புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமானின் தலையை கொய்ததால் சரஸ்வதி தேவியும் பார்வதிக்கும் சிவபெருமானுக்கு சாபமிட்டதால அந்த சாபத்தை போக்க இங்குள்ள நதிக்கரையில் 5 தலை நாகமாக புற்றிய பார்வதி தேவி அவதரித்தார். நீண்ட காலமாக அந்த இடத்துல தங்கி புற்றாகவே தேவி அவதரித்து வந்தார். சிவபெருமான் இங்கு வந்தது சாபம் நீக்க தேவி மணந்த தலமாக இருக்கு. மேலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்களும் அங்காளம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. தீராத நோய்கள் விலகிடும். மேலும் உங்களுக்கு இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.